கட்டுமான காடு யார் பேரில் இருந்தால் இந்த உதவித்தொகையெல்லாம் கிடைக்கும். சிலது இந்த கல்வி உதவித்தொகையெல்லாம் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் பேரில் இருக்கணும் கட்டாயம். அவங்க பேரில் இருந்தால் தான் குழந்தைங்க படிக்கிறதுக்கான கல்வி உதவித்தொகை கிடைக்கும். அதே மாதிரி இந்த சில இன்சூரன்ஸு, இந்த டெத்து பெனிஃபிட்டு, பென்ஷன், ஓஏபி இந்த மாதிரி அமௌண்ட்டெல்லாம் கேண்டிடேட் பேரில் இருக்கும். யாருக்கு அந்த சம்பவம் நடக்குதோ, இப்போ ஒருத்தங்களுக்கு அடிப்படுது, ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னா அவங்க பேரில் கார்டு இருக்கணும். இப்போ அதுக்கான தனி வீடியோ நான் இன்னொன்று சொல்கிறேன். இந்த வீடியோவில் இந்த எஜுகேஷனை பற்றி மட்டும் சொல்லிடுறேன். இதை மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று நான் அந்த ஓய்வூதியம், டெத்து பெனிஃபிட்டெல்லாம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எஜுகேஷன் இப்போ உதவித்தொகை வாங்குறீங்க. இப்போ உங்கள் குழந்தைங்க 6வதுலேருந்து 9வது வரையும் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே 1000 ரூபாய் வருஷத்துக்கு ஒரு முறை 1000 ரூபாய் வரும். அதாவது 6வதுலேருந்து 9வது வரையும். நீங்கள் அதே பையன் 10வது போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பெண் குழந்தையாக இருந்தால் 4800 ரூபா 10வதுக்கு வரும் பெண் குழந்தைக்கு. பையன் இருந்தால் பாஸ் பண்ணால் 2400 ரூபா ஆண் குழந்தைக்கு. பெண் குழந்தை 11வது படிக்குதுன்னு வச்சுக்கோங்க. படிக்கிறப்ப 3000 ரூபாய் தருவாங்க. ஆண் குழந்தைக்கு எதுவும் தரமாட்டாங்க. பெண் குழந்தை 12th படிக்குது, 12வது படிக்குதுன்னா அதுக்கு 6000 ரூபாய் தருவாங்க. வருஷம் 6000. ஆண் குழந்தைக்கு அவன் 12th படித்து பாஸ் பண்ணுறதுக்கு 3000 ரூபாய் ஆண் குழந்தைக்கு. இப்போ டிகிரி போகிறாங்க, ஆண் குழந்தை பெண் குழந்தை எதுவாக இருந்தாலும் டிகிரி போனால் எல்லாருக்கும் ஒரே அளவு அமௌண்ட்டு தான். இப்போ எனி டிகிரி யூஜி படிக்கிறாங்க, ஏதோ ஒரு டிகிரி படிக்கிறாங்கன்னா அந்த டிகிரிக்கு 5000 ரூபாய் தராங்க. ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும். அவங்க எதனா டெக்னிக்கல் கோர்ஸ் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ஜினியரிங்கு இந்த மாதிரி இதெல்லாம் படிக்கிறதுக்கு 7000 ரூபாய், 8000 ரூபாய், 7000 ரூபாய் அவங்க படிப்பின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி தராங்க. இப்போ மெடிக்கல் படிக்கிறாங்க அப்படின்னா மெடிக்கலுக்கு 50000 ரூபாய் தராங்க. எம்பிபிஎஸ் படிக்க 50000 ரூபாய். இயர்லி ஒன்ஸ் வருஷத்துக்கு ஒரு முறை 50000 நம்ம கவர்மெண்ட் தருது. அவங்க கட்டுமான தொழிலாளியாக இருக்கணும், கூலி தொழிலாளியாக இருக்கணும். கூலி தொழிலாளியாக இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு இது தருது. இதுக்கு இந்த கார்டு இவங்க வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கிது. ஐடி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 3000 ரூபாய். அதே பிஎம்இ என்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 7000 ரூபாய் இயர்லி ஒன்ஸு. ஆண் குழந்தை பெண் குழந்தை 2 பேருக்குமே தராங்க. இது இவங்க எல்லாமே யாருக்குன்னா அவங்க பெற்றோர்கள் பேரில் இந்த கார்டு வச்சுருக்கணும், கட்டுமான கார்டு. நிறைய பேர் எங்கள் பேரில் ஏன் எங்களுக்கு வருமா, எங்கள் பேரில் கார்டு போடணுமான்ற மாதிரி கேட்குறாங்க. படிக்கிறவங்க பேரில் கார்டு போட முடியாது, போடவும் கூடாது. படிக்கிறவங்க எப்படி கூலி தொழிலாளி ஆகுவாங்க? அதனால் படிக்கிறவங்க பேரில் அந்த கார்டு போட மாட்டாங்க. படிக்கிறவங்க போடவும் கூடாது. பேரண்ட்ஸ் பேரில் போடுங்க. பேரண்ட்ஸுங்க அந்த குழந்தைங்களுக்கு அந்த பெனிஃபிட்டை வாங்க. நீங்கள் எங்கே போடுறது, எப்படி போடுறதுன்னிங்கன்னா நிறைய பேர் அது கேட்டிருக்கீங்க. நீங்கள் எங்கே போடணுன்னா உங்கள் ஏரியாவில் இந்த கட்டுமான கார்டு கட்டுமான சங்கம்னு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. சப்போஸ் பெரும்பாலும் நிறைய ஏரியாவில் இருக்குது. அப்படி இல்லை தெரியலன்னா ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் லேபர் ஆஃபீஸுன்னு இருக்கும். கட்டுமான கார்டு போடணும், கலெக்டர் ஆஃபீஸில் போய் கூட கேளுங்க. அங்கே சொல்லுவாங்க கட்டுமான கார்டு போடணும், அதுக்கு எந்த ஆஃபீஸ் போகணுன்னா அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே போய் பண்ணிக்கோங்க.